எல்லாருக்கும் வணக்கம். வாங்க என்கிட்ட இருக்க பேங்கிள் கலெக்ஷன்லாம் உங்ககிட்ட காமிக்கிறேன். அதை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றதையும் உங்ககிட்ட காமிக்கிறேன். என்கிட்ட ரொம்ப நிறைய வளையல்லாம் இருக்காது. இந்த 2 ஸ்டாண்டில் இருக்க வளையல் மட்டும்தான். இதுவுமே நான் என்னோடய மேரேஜுக்கோசம் வேண்டி வாங்கின வளையல் தான். அதுக்கு முன்னெல்லாம் நான் அவ்வளோ வளையல்லாம் வாங்கினதில்லை. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னால் சிம்பிளாக ஒரு வளையல் வாங்குவேன், அவ்வளோதான். மேரேஜுக்கு அப்புறம் தான் வளையல் கையில் போடவே ஆரம்பிச்சிருக்கேன். போட்டே ஆகணும்னு சொல்கிறாங்க, அதனால வேண்டி கையில் ஒன்றாச்சும் போடுறேன். அதுக்கு முன்னாடிலாம் அவ்வளோ தூரம் நான் போட்டது கிடையாது. இந்த வளையல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு டேலே எனக்கு வாங்கி கொடுத்த வளையல். அது 2 100 அதேமாதிரி இந்த 4 வளையலுமே மேரேஜ் ஆகின மறுநாள் என் ஹஸ்பண்ட் அந்த வளையல் கூட சேர்த்து வாங்கி கொடுத்த வளையல் தான் இது. 4 200. இந்த வளையல் வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்கோசம், என்னோடய என்கேஜ்மெண்ட் சாரீ க்ரீன் கலர், அதுக்கு இந்த வளையல் வந்து சைடில் நடுவில் போடலான்னு சொல்லிட்டு வாங்கினது. இந்த வளையலுமே என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்கோசம் வாங்கின வளையல் தான். அதுவுமே 100 2 வளையல் 100. இந்த வளையல் வந்து ரொம்ப ஸ்பெஷல். நான் வளையலே போடாமல் ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க எனக்கு வந்து வளையல் போட்டே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வளையல் வாங்கி கொடுத்தாங்க. அதனால் அதை பத்திரமா வச்சுருக்கேன். இந்த 4 வளையல் வந்து ஒயிட் வளையல். இது 4 100. என்னோடய கல்யாணத்தப்போ வாங்கின வளையல் தான். பட் ஆனால் நான் அது இது வரைக்கும் இன்னும் போடவே இல்லை. இந்த ப்ளூ கலர் வளையல் என்னோட நலங்கு சாரீக்கு மேட்சாக இருக்கும்னு சொல்லிட்டு என் அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்த வளையல். இந்த வளையல் வந்து இப்போது ரீசெண்டாக வாங்கின வளையல் தான். பொங்கலுக்கு ஒரு சாரீ எடுத்திருந்தேன், மேட்சாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினது. இந்த வளையல் சொல்லியே ஆகணும். என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய என்கேஜ்மெண்ட் சாரீ க்ரீன் கலர் சொன்னேன்ல, அதுக்கு மேட்சாக வாங்கி எனக்கு கிஃப்டாக கொடுத்தா. அப்புறம் இந்த சில்க் த்ரெட் வளையல் வந்து நானாக பண்ணது தான். அந்த காயின் வந்து என்கேஜ்மெண்ட் அப்போ ப்ளவுஸ் தைச்சிட்டு கொஞ்சம் மீதியாக இருந்துச்சு. அது சும்மா இருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து த்ரெட்டு அந்த ஸ்டோன்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் சும்மா இருக்கனேன்னு சொல்லிவிட்டு நான் பண்ண வளையல் தான். என்னோடய மேரேஜ் சாரீக்கு மேட்சாக அந்த கலரில் நான் பண்ண வளையல் ரொம்ப அழகாக இருக்கும். பட் ஆனால் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக பண்ணிட்டேன். அதனால வேண்டி அப்படியே வச்சுருக்கேன். கொஞ்சம் கை பெருசாகிட்டோன்னே போட்டுக்கலாம். அப்புறம் இந்த க்ரீன் கலர் வளையலும் என் ஃப்ரெண்டு எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் அப்போ கொடுத்த வளையல் தான். ரொம்ப அழகாக இருக்கும். இது த்ரெட்டு ஃபுல்லாகவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த பர்பிள் கலர் வளையல், இதுவுமே என்கேஜ்மெண்ட் அப்போது வாங்கின வளையல் தான். பட் ஆனால் அதை போடவே இல்லை. அது வந்து செட் அப்படியே வந்து 100 சொன்னாங்க, 80 பார்கெயின் பண்ணி வாங்கினேன். இந்த எல்லோ கலர் சாரீ வந்து பொண்ணை அழைச்சிட்டு போவாங்கள்ல, அப்போ ஒரு எல்லோ அண்ட் க்ரீன் கலர் சாரீ அதுக்கு மேட்சாக இருக்குமேன்னு சொல்லிவிட்டு இந்த எல்லோ கலர் வளையல் வாங்கியிருந்தேன். இதுவுமே 100 தான். அந்த க்ரீன் கலர் வளையல் இதோ இருக்குது பாருங்கள், இதுவுமே 100 தான். 100 சொல்லுவாங்க, நான் 80 கேட்டு வாங்குவேன். நல்லாயிருக்கும். இது எல்லாமே நான் ஸ்ட்ரீட் சைட் ஷாப்பில் தான் வாங்குவேன். நேரு ஸ்ட்ரீட்டில் தான் வாங்குவேன். நேரு ஸ்ட்ரீட்டில் சிக்னல் பக்கத்தில் சின்னதாக ஒரு கடை போட்டிருப்பாங்க, அங்கே தான் வாங்குவேன். அவர்கிட்ட எனக்கு வந்து ரொம்ப நல்ல நல்ல வளையல் கிடைக்கும், அதே மாதிரி கம்மியாகவும் இருக்கும். அப்புறம் இந்த வளையல் வந்து என்னோடய நிலங்குக்கு என்னோடய அக்கா வாங்கி கொடுத்த வளையல். சீர்வரிசை வைப்பாங்கள்ல, அதில் கொடுத்த வளையல். இந்த வளையல் தான் நான் என்னோடய ரிசப்ஷனுக்கு இந்த வளையல் தான் போட்டிருந்தேன். அப்புறம் நிலங்குக்கு ஒரு ரோஸ் கலர் சாரீ ஒன் டே கட்டியிருந்தேன். அப்போ மேட்சிங்காக போடணுன்ட்டு இந்த ரோஸ் கலர் வளையலும் அப்போ தான் வாங்கினது. இதுவுமே 100 தான். நான் மோஸ்ட்டாக 100 மேலே எந்த வளையலும் இது வரைக்கும் வாங்கினதே இல்லை. அதுக்கு மேலே நான் போக மாட்டேன். அதே மாதிரி இந்த வளையலும் நிலங்குக்கு இன்னொரு அக்கா எனக்கு வந்து சீர் வைக்கும்போது கொடுத்த வளையல் தான். எல்லா கலரும் இருக்க வளையல். இதுவுமே நல்லாயிருக்கும். இந்த வளையல் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே போட்டுக்கலாம். ஆனால் நான் இது வரைக்கும் இந்த வளையல் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணணும். இந்த வளையல் வந்து வரலட்சுமி விரதம் படைச்சப்போ வச்சு படைக்கிறதுக்கோசம் வேண்டி வாங்கிட்டு வந்தார் என் ஹஸ்பண்ட். வாங்கிட்டு வர சொன்னேன். அது வந்து ஒரு செட்டு 30 சம்திங் சொல்லியிருந்தார். இந்த வளையல் வந்து என் அம்மா வந்து ஒரு சாரீக்கு மேட்சாக இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்த வளையல். இந்த 2 வளையலும் இது வந்து ஒரு செட்டு 20 தான். ரொம்ப அழகாக இருக்குல்லங்க. இதுவும் நேரு ஸ்ட்ரீட்டில் தான் வாங்கினது. அப்புறம் இருக்க இந்த ரோஸ் கலர் வளையல், அது கீழே இருக்குது பாருங்கள். இந்த வளையலும் ஒரு ரோஸ் கலர் சாரீக்கு மேட்ச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ரோஸ் கலர் வளையல் வாங்கினேன். ரொம்ப
நல்லாயிருக்கும். ரேட்டுமே ரொம்ப கம்மி தான். இந்த வளையல் அப்படியே ஒரு செட்டு 50 ரூபா. கண்ணாடி வளையல் நல்லா சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இருக்க க்ரீன் கலர் வளையல் வந்துமே என் ஹஸ்பண்ட் வந்து வரலட்சுமி நோம்பப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்த வளையல் தான். சாமிக்கு வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து மாட்டி வச்சுருக்கேன். இன்னும் நான் இந்த வளையல் வந்து போட்டதே இல்லை. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு புடவை வாங்கினா அதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இருக்க வளையல் வந்து அதுக்கப்புறம் ஒரு மெட்டல் வளையல் தாங்க. அது 4 வளையல் 200 வாங்கியிருந்தேன். இது என்னுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு சைடில் போடலாமேன்னு சொல்லிட்டு வாங்கின வளையல். என்னுடைய என்கேஜ்மெண்ட்டில் சைடில் போட்டிருப்போம். ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் வளையல் காமிச்சிருப்பேன். அது நடுவில் இது 2த்தையும் சைடில் 2 கையில் போட்டிருப்பேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வளையல் என்னோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வளையல். அதனால் ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன். அது கொஞ்சம் வளையல் வந்து போட்டு அது கொஞ்சம் தேஞ்சிருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மெமரிஸாக இருக்கும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். என்னோடய கல்யாண வளையல் இது. அதுக்கப்புறம் இந்த வளையல் வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்கு வாங்கின வளையல். இந்த 2 வளையலுமே கீழே இருக்க க்ரீனுமே இதுவுமே 2 வளையலுமே என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்கு அந்த க்ரீன் கலர் சாரீக்கு வாங்கின வளையல். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வளையல். இதெல்லாம் வந்து என்னோடய மெமரிஸ்ன்னு சொல்லிட்டு அது கொஞ்ச நாள் நிறைய நாள் போட்டிருந்தேன். பட் பரவாயில்ல, தேஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த வளையல்லாம் அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். இதுதான் என்னோட ஓவரால் வளையல் கலெக்ஷன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாண்டு வந்து நான் எங்கள் ஊர்லேயே ஒரு கடையில் வாங்கியிருந்தேன். ஒரு பாத்திர கடையில் தான் வாங்கியிருந்தேன். ஒரு ஸ்டாண்டோட ரேட் வந்து 90 ரூபா சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதை வாங்கி அரேஞ்ச் பண்ணி என்னோடய அலமாரியில் தான் வைப்பேன் தூசி படாமல்.